சென்னை திருவொற்றியூரில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து மகளிர் கூட்டுக்குழுக்களுக்கு நுண்கடன் வழங்கும் அலைகள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கிறோம். அலைகள் குழு நுண்கடன் மற்றும் பாக் வளைகுடா பகுதி மீனவர் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த திருமதி மதியழகி அவர்களை முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரிகார்த்திக், இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருவொற்றியூரில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 272 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சூறை மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட 426 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், அதே போல மீன் இறகுதளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணை என 13 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மற்றும் ரேஷ்மா நகர் மீனவ கிராமங்களில் மொத்தமுள்ள 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்குதளங்கள் மற்றும் மேம்படுத்தும் பணிகளை தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக இதே நிகழ்ச்சியில் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையத்தின் மூலம் மகளிர் கூட்டு தொடர்ச்சியாக அந்த மகளிர் வாழ்வியலை மேம்படுத்தும் வகையில் மகளிர் கூட்டுக்குழுக்களுக்கு நுண்கடன் வழங்கும் அலைகள் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மேலும் 2290 மீனவ பயனாளி பெருமக்களுக்கு 100 கோடியே கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அந்த 2290 பயனாளிகளுக்கு 10 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். மேலும் தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே மீனவ நலத்துறையின் சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் செய்யப்பட்டு அதற்கான திட்டப்பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது 13 முடிவுற்ற திட்டப்பணிகளை துவங்கி வைத்து அதே போல புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களில் மீனவ நலன்கள் பேணிப்பாக்க பல்வேறு மீன் பண்ணைகள் மற்றும் இறால் பண்ணைகளுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது. அதே போல மீனவர் நலனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு குடியிருப்புகளை அமைக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அத்தகைய பணிகளும் தொடர்ச்சியாக முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக திறந்து வைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது திருவொற்றியூரில் நடைபெறும் இந்த விழாவில் கிட்டத்தட்ட 272 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளிட்டவையை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரிகார்த்திக்.